ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் மிருத்திகா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து 6 பேருக்கா சேர்த்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் ஐடியா கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் கீ செயின் ஐடியா கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா. அத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்காக இந்த மாதிரி ஹார்ட் இன் ஷேப்ல நம்ம ஒரு கார்ட்போர்ட் பீஸ் இல்ல பேப்பர் கட் பண்ணிட்டு, ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. அத இது மேல வச்சுட்டு, மோல்டட் கிளே இல்லன்னா இந்த மாதிரி ஃபோம் கிளே எடுத்துக்கோங்க. எந்த கிளே வேணாலும் எடுத்துக்கலாம். பாலிமர் கிளே, ஃபோம் கிளே, மோல்டட் கிளே எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அத ஃபுல்லா இந்த மாதிரி நம்ம திரட்டிட்டு, அந்த ஹார்ட்டின் ஷேப்ப இது மேல வச்சுட்டு, அப்படியே இத கட் பண்ணி எடுத்துறணும். மோல்டட் கிளேல பண்ணீங்கன்னா, கட் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 ஹார்ஸ் காய வச்சுடுங்க. ஃபோம் கிளேனாலும் அதே மாரி தான் காய வைங்க. ஃபோம் கிளேனா ஒரு 1 டே கூட எடுத்துக்கலாம் நல்லா காயறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா இத கட் பண்ணிட்டு, இந்த கிளேவ ஃபுல்லா நம்ம ஹார்ட்டின் ஷேப்புக்கு அப்படியே கொண்டு வந்துடுறோம். ஸோ நல்லா பார்த்து பத்திரமா இந்த ஃபைன் டியூனா அந்த எண்டெல்லாம் நல்லா வரா மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட்டின் ஷேப் அப்படின்றது நமக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இத ஃபர்ஸ்ட்டு காய வைக்கணும். காய வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த வொர்க் பண்ண போறோம். ஸோ நான் ஃபோம் கிளேல பண்றத நீங்க தாராளமா எந்த ஒரு கிளேல வேணாலும் பண்ணலாம். ஐடியா சேம். பட் நீங்க எந்த மெட்டீரியல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இன்னும் 6 பால்ஸ் இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போடுறோம்னா, கையில இந்த மாதிரி எடுத்துட்டு, ஓவல் ஷேப்ல கொஞ்சம் எடுத்துட்டு, அப்படியே இத திரட்டி எடுத்துக்க போறோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரே ஷேப்ல வரணும் அப்படின்றதுனால, ஈக்குவல் சைஸ்ல இத ஃபுல்லா நான் திரட்டி எடுத்திருக்கேன். இப்ப இத ஃபுல்லா நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி அழகா ஓவல் ஷேப்ல கொண்டு வந்துட்டு, இத சென்டர்ல நம்ம பிரஸ் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு இது ஓவல் ஷேப்ல அழகா ஒரு பேட்ஜ் மாதிரி கிடைச்சிடும். ஸோ 6 பேட்ஜஸ் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி இத தட்டி விட்டுட்டோம்னா, இது மாரி ஈஸியா கிடைச்சிரும். இருக்கிற 6யும் இதே மாதிரியே ஈக்குவல் சைஸா, ஈக்குவல் ஷேப்ல நம்ம பண்ணி எடுத்துடணும். இதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காய வச்சு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அழகா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம காய வச்சு இப்படி எடுத்துக்கணும். ஸோ காயறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒர்க்கும் நம்ம பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட சென்டர்ல ஹோல் கிரியேட் பண்ணணும். காஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி பண்ணலாம். பட் காஞ்சதுக்கு அப்புறமா ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணணும். காயறதுக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி பென்னினுடைய அந்த பாட்டம் இருக்கு இல்லையா? அதுல இருந்து கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த மாரி 6க்கும் நம்ம இந்த மாரி ஹோல் கிரியேட் பண்ணிடணும். ஸோ அதுல உங்களுக்கு அந்த பென்னோடைய பேக் சைட்ல அந்த கிளே ஒட்டிக்கும். ஸோ அதையும் நீடில் வச்சு எடுத்துருங்க. இப்ப ஹார்ட் காஞ்சிருச்சு. இந்த ஹார்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுதான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய அந்த அடையாளமான ஹார்ட். இந்த ஹார்ட் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, 6ஆ பிரிச்சுட்டு, இந்த பசில் இருக்கும் இல்லையா? அந்த ஜிக்ஸா பசில்ன்னு சொல்லுவோம். அந்த பசில்ல வரா மாதிரி இதுல வரைஞ்சுட்டு, இத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணும்போது, இந்த மாதிரி கர்வ்ஸ் எல்லாம் வரும்போது நைஃப் யூஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெய்ட் லைன் வரும்போது சிசர் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கிளேவ நான் பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணி, இத நல்லா காய வச்சு இப்ப எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட்ட 6 பீஸா போட்டு ஜிக்ஸா பசில் மாதிரி நம்ம அழகா இப்ப எடுத்துட்டோம். ஸோ சேர்ந்திருந்தா ஹார்ட், பிரிஞ்சிருந்தா இந்த மாதிரி 6 ஈக்குவல் ஹால்ஃப்ஸா நமக்கு பிரிஞ்சாச்சு. இப்போ இதுல நான் என்ன பண்றேன்னா, ஒரு மூடிய வச்சு இந்த மாதிரி ஹோல் கிரியேட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ காஞ்சதுக்கு அப்புறம் ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணா தான் நமக்கு நல்லா வரும். இப்போ ஒவ்வொரு அந்த பசில்க்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கலர் அடிச்சுடுறோம். உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்க அடிச்சிடலாம். எந்த ஃப்ரெண்டுக்கு எந்த கலர் ஃபேவரட்டோ அந்த கலர் கூட நீங்க இதுல பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லா நீங்க இதுல பெயிண்ட் பண்ணிட்டு, இதையும் காய வச்சு எடுத்துடணும். ஸோ 6 பார்ட்ஸையும் நான் கலர் பண்ணி எடுத்துட்டு, எல்லாமே பிரைட் கலர் இந்த மாரி அழகா குடுத்துருக்கேன். பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா இது? ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து பார்த்தீங்கன்னா, இது நல்லா நம்ம இந்த மாதிரி எடுக்கவும் முடியும், ஒட்டவும் முடியும். ஸோ இதுல நம்ம பேட்டர்ன்ஸ் எது வேணாலும் குடுத்துடலாம். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதுவும் நீங்க இதுல வரையலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஜாஸ்மின் ஃப்ளவர் பிடிக்கும். இல்ல உங்களுக்கு எந்த ஒரு பிடிஎஸ் பிடிக்கும். அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரெண்ட் ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் எது பிடிக்குமோ அத நீங்க இதுல வரைஞ்சிடலாம். அடுத்து இந்த பேட்ஜ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? இதுலயும் பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர் காமனா எல்லாத்துக்கும் ஒரே கலரா குடுக்கணும். எய்தர் பிங்க் இல்ல ப்ளூ அந்த மாரி குடுத்துட்டு, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு பசிலையும் அந்த நேம் டேக் மாதிரி இருக்கு இல்லையா? அதையும் இந்த மாதிரி த்ரெட் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சீல் பண்ண போறோம். ஸோ ஒண்ணோட ஒண்ணு இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணி நாட் அப்படின்றத நம்ம போட போறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம நாட் போடுறோம். ஸோ புக் மார்க்ஸ்க்குலாம் ஒரு நாட் போடுவாங்க பாருங்க. அந்த மாரி போடணும். வேற எந்த மாரி டஃப்லாம் கிடையாது. இந்த மாதிரி போட்டீங்கன்னா நீட்டா இருக்கும். இப்ப இது பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த நேம் டேக் மாதிரி இருக்கிறதுல இந்த த்ரெட்ட இன்சர்ட் பண்ணி அதே மாதிரியே ஒரு நாட் போடுறோம். ஓகேவா? செயின் நாட் மாதிரி போடுறோம்.
ஸோ இந்த மாதிரி நாட் போட்டதுக்கு அப்புறமா ஒண்ணோட ஒண்ணு 2ம் நமக்கு ரெடி ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கீ செயின் அப்படின்றத அட்டாச் பண்ணலாம். பட் இந்த பார்ட் இன்னும் முடியல. இதோட ஸ்பெஷலான விஷயமே அடுத்து இருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபோம் க்ளேல பண்ணியிருக்கேன். நீங்க இது எந்த க்ளேல வேணாலும் பண்ணலாம், நல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த நேம் இதையும் இது பண்ணிட்டு, இந்த த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? த்ரெட்டுக்கு பதிலா நீங்க ஒயர் யூஸ் பண்ணலாம். ஒயர் யூஸ் பண்ணும்போது ஃபோம் க்ளே யூஸ் பண்ணக்கூடாது. மோல்டட் க்ளே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, அப்பதான் வந்து இந்த ரிஜிடிட்டி ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அ ஒ பிளாஸ்டிக் ஒயர்லாம் இருக்கும் இல்லையா? அது கூட இந்த த்ரெட்டுக்கு பதிலா நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா நீடிச்சு உழைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த மெட்டீரியல் சாய்ஸ் எல்லாமே நம்மளோடது தான். நம்மட்ட என்ன இருக்கோ அத வச்சு பண்றது தான். ஸோ அதனால எது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அது மாரி பண்ணி, இந்த மாதிரி இதுல நாட் வந்து போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க நாட் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ, இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு பார்ட் இதுல நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸினுடைய பெயர். இப்ப ஃபர்ஸ்ட்டு நான் மிருத்திகாவோட பேர் எழுதுறேன். ஸ்பெல்லிங்ல மிஸ்டேக் இருந்ததுன்னா, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் மிருத்திகா ஹெச் அண்ட் ஏவ வந்து நான் விட்டுட்டேன். ஸோ, இந்த மாதிரி வந்து உங்களோட பேர் எல்லாமே அழகா நீங்க வந்து இதுல எழுதிடணும். ஸோ, மிருத்திகா, மிருத்திகாவோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரோட பேர் கேட்டிருந்தேன். அவங்களோட பேரும் குடுத்திருந்தாங்க. யாழினி, அடுத்து சாரு, இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடைய பெயரும் வந்து நேமும் இதுல நீங்க எழுதிடணும். அடுத்து இன்னொரு ஃப்ரெண்ட் இவங்களுக்கு யாருன்னா சாந்தான்னு நெனைக்கிறேன். ஸோ நான் ப்ரனவுன்ஸ் பண்றது தப்பா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் யானுத்ரா, யனுத்ரா, யனுத்ரா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நபீலா அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த 6 பேருடைய இந்த கீ செயின் அப்படின்றது இப்போ பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா இருக்கும்போது அழகா இந்த மாதிரி சேர்த்து வச்சிடலாம். அதே மாதிரியே உங்ககிட்ட தனித்தனியா இண்டிவிஜுவலாவும் இது இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான இந்த 6 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கீ செயின், 6 ஃப்ரெண்ட்ஸ் கீ செயின் அப்படின்றது நம்ம மிருத்திகா நம்மட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்காக உங்களுக்கு பண்ணியிருந்தோம். ஸோ உங்க 6 ஃப்ரெண்டும் இத நல்லா ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஸோ வேலண்டைன்ஸ் டேவும் வர்றதுனால ஹார்ட் இன் ஷேப்ல இத பண்ணிட்டேன். ஸோ இந்த 6 ஃப்ரெண்ட்ஸ் கீ செயின் கிராஃப்ட் ஐடியா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு, நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.